எக்ஸ்ட்ரீமில் போட்டு போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம போட்டுருவோம். இப்போ கிராணி வரும், சவுண்டு ஹெவியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஜெயிச்சிடலாம். அதுலையும் இல்லைங்க கைஸ், சாரி கைஸ், டோன்ட் பி சாரி கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் மேலே வச்சுருங்க, அதனால் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து கார்கி எடுத்து காருக்குள்ள போகிறோம். கார் பேட்டரி முடிஞ்சிருச்சு. எந்த பொருள் அந்த பொருள் எஸ்கேப். 2 பொருள் கண்டினியூவாக கிடச்சிருக்கு. கார்கி ஒன்று, கார் பேட்டரி ஒன்று. கீழே போகணுன்னு சொன்னாலே பக்கு பக்குன்னு இருக்கும். அப்படியே இதுக்குள்ள மெலனு இதுக்குள்ள இருங்க. இதை வச்சுட்டு மேலே எடுத்து துண்டாக்கணும். அது கிராணி தலை வெட்டுற வாழ்க்கை இப்படி இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் உள்ள வேணும்னாலும் எக்ஸ்ட்ரீம் உள்ள கிடைக்கும். சொல்லி மாசிக்கு இருக்கட்டும். நம்ம டோர் மணி போடுவோம். பார் விளக்கு கார் பக்கத்தில் போட்டு புக்கு போட்டுட்டு வெப்பனுக்கு எடுத்து ஸ்க்ரூ டிரைவரை திறப்போம். மூணு பொருள் கிடச்சிருக்கு. இன்ஜின் காட்டுக்கணும். கடத்துற மாதிரி இதுக்குள்ள போறாங்க. இப்போ கீழே போகும். கீழே வந்து அப்படி அங்கனுக்குள்ள என்ன பெட்ரோல் வேணும் கைஸ். கீழே அப்புறம் வண்டி வெப்பம் எடுத்துருக்கோம். கீழே ஏதாவது யூஸ்ஃபுல்ல பொருள் இருந்தால் இருக்கு. வெப்பம் எடுத்தா வின்சாட் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஐயோ அதே தான் கைஸ். அதுக்கு இன்ஜின் மட்டும் ரேம் இருந்தால் அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். ஐயோ தண்ணி இங்கே ஸ்பார்க்கில் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்றாங்க. அந்த கேமை எடிட் பண்ண கிராணி இல்லைனாலும் எங்கேயா ஒழிச்சுட்டு போகுது. எப்படி சந்தேகமாக இருக்கு. கிராணி சந்தேகத்தை தீக்கிற பேரில் வந்துடாத. அடிஷன் தான் வரமாட்டேன். அந்த கருத்துங்கால கீழே போய் மீட்டு நமக்கு மீட்டு
எடுக்க முடியல. ஸ்பைடர் இன்ஜினை போட்டு இன்ஜின் கீழே மேலே போட்டு வந்துடுவோம். செல்லு கொஞ்சம் ஸ்டக் ஆகும்.
இருக்கிற இடத்தப்பெல்லாம் உடச்சு விடுங்க guys. டிஸ்டன்ஸ் கொஞ்சம்னா ஒரு அடி வாங்கியே செத்துருப்போம். பெட்ரோல் பார்த்துட்டேன். இப்போ நமக்கு இது உடைக்கணும். இன்னும் நான் பார்க்காது கீழே பார்க்க லேயர்ஸ் வச்சு அந்த இதை வெட்டி விடணும். பெட்ரோல் ஸ்டிக்கு எனக்கு எதுக்கு? நான் அதுக்குள்ளே பேரலாக்கி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். இந்த மேலே இது மேலே ஏறும். அப்படியே மேலே பெருசாக லே ஸ்டக் ஆகாத ப்ளீஸ் ப்ளீஸ். இவ்வளோ தூரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். கீழே இப்போ கிளவியை காணுங்க. அவள் ப்ராக்டிஸ் மூல வருவா. ஆனால் பார்த்துருக்கேன் ப்ராக்டிஸ் மூலம் அவளை மட்டும் எதுலேயும் நிற்க முடியாது. கட் பண்ணிட்டேன். அவள் துரத்துறதுலாம் நான் guys stuck ஆகுது guys. தடம் மண்டபி விழுது. guys இல்லை ஷார்ட் கன் பாட்டில் இருக்கு. இப்போ நான் இன்னும் பார்க்காத இடம் என்னது? சுற்றி அலைஞ்சிட்டு வந்துட்டேன். பாட்டு எதுவுமே காணும். இப்போ நான் பார்க்காத இடம்னா அந்த ரிமோட்டு கண்ட்ரோலை வச்சு அழுத்துருவோம். இந்த ட்ராவில் பார்த்தது ரிமோட் இருந்தாங்க இங்கே தான். ஆமாம் ஒன்றும் நான் ஸ்க்ரூவை கொள்ளையோ. நான் ஒரு பைத்தியம். இன்னும் ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த ரிமோட் வச்சு அழுத்து பார்ப்போம். நல்ல வேலை கீழே கூட வந்தேன். மறுபடியும் யாரும் வராமல் எங்கே கிடக்குன்னு தோணும். தேடிட்டே கிடந்துருக்கும். அப்படியே உள்ளே போக முடியும்னா இதில் மட்டும் பேராக்கி பெட்லாக்கி இல்லைன்னா அவ்வளோதான் சேஃபா. சேஃப்ல இருக்க போதும். செயின் கட்டுறதுங்க கிடைக்கு. கைஸ் பெசாட்டி நம்ம அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணிடுமா? பெசாட்டி அது பண்ணிடுமா கைஸ்? அதுக்கு ஒரு ட்ரிக்கு வேறு இருக்குது. அதுவே பண்ணிடுவோம் கைஸ். காருக்கு என்னால் தேட முடியல. பிட்லாக்கியும் காணும். இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். இதுக்குள்ளே வச்சு அப்படியே ஒரு போடு இங்கே பண்ணிருந்துச்சு. ஓட்டுக்கு வச்சு சரி வாங்க. அப்படி பண்ணால் போகுங்க. நாங்கள் நமக்கு காக்கா சொல்லி இல்லை புதி. நான் 3 பொருளையும் பார்த்துட்டேன். ஸ்டிக்கும் அந்த இதுக்குள்ள இருக்குது. அந்த பிளாங்க் உடச்ச அந்த இதுக்குள்ள இருக்குது. காக்காவுக்கு சோறு மேலே இருக்கு. போகும். அந்த காருக்கு தேடல கைஸ். கார் எஸ்கேப் வேணும்னா கேளுங்க, போட்டுருவோம். அதையும் ஸ்டிக்கு திருப்பி வர ஒரு தடவை கீழே வரும் காக்காக்கு. தூக்கி போட்டுருவோம். எனக்கு காக்காவுக்கு புட்டு இட்டு வந்துடுறேன். காக்கா ஃபுட்டு நல்லா குளிச்சு போயிடும். ஷால் விட்டு வாங்க இல்லை போ. காக்காவுக்கு ஃபுட்டு போடணும். அதை இந்த ஃபைட்டை சுட்டா அதுக்கு ஃபுட்டு போ. அந்த ஃபைட்டை கதை முன்னா அது காக்காவுக்கு ஃபுட்டு வருது. நான் அதுக்குள்ளே பெட்லாக்கி இருக்கும்னு நினச்சி போனேன்.
பார்த்தா ப்ளே அது வந்து துருபிடிச்ச சாவின்னு ஒரு சாவி, அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ரூஸ்டர் பேர்லாக்கி போகாவா இது ரூஸ்டர் பேர்லாக்கியும் போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன். அச்சுமில்லே ஓடு ஓடு. இது இங்கே தூக்கி போட்டு பிளாங்க கையில் போயிட்டு ஸ்டிக்கு லாஸ்ட் ஒன்று ரூஸ்டர் பேர்லாக்கி. உள்ள போய் ஒன்றுனா மாட்டணும். ஸ்டிக்கும் கட்டிங்கும் எடுத்து திறந்து பார்க்கல. இதுக்குள்ள இருக்கலாம். ஒரு துரத்துல தான் நான் கட் பண்ணிட்டேன். வீடியோ லென்த்தா போச்சு. ஒரு துரத்துல நமக்கு எதுக்கு வீடியோ லென்த்தா அப்படின்னு கட் பண்ணிட்டேன். வீடியோ மொத்தம் 1 மணி நேரத்துக்கு எடுத்தேங்க. ஏன்னா என் ஜெல்லு அப்பப்போ ஸ்டக் ஆகுது. நீங்களே பார்த்தீங்க, அங்கங்கே ஸ்டக் நின்று தான் போகிறேன். Water. Last of finally won. Rooster பேர்லாக்கி போட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம். ரூஸ்டர் பேர்லாக்கி தண்ணியாவது வெண்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் நடக்குதுதான் இது அடுத்து ஒன்று வச்சுட்டு ஒன்னே மகளே இந்த கைட்டு கழுவியை நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அடிக்க முடியாது. நீங்கள் அடிக்கவே முடியாது காய்ஸ். நீங்கள் அடிக்கவே முடியாது காய்ஸ். யாரும் எனக்கு வாங்க காய்ஸ். கட்டிங் பிளேயர் அது பாப்பா தான் மனுஷங்க விட்டுருவோம். அவ்வளோதான். ரூஸ்டர் பேர்லாக்கி தடன் தன தனம் தனம் தன 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 தனம் தன 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 வீட்டுண்டாக நீ பாய். உன் மகளுக்கு ஒரு டாட்டா. கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் பாண்டிய கேமிங்.